Another question. அடுத்த கேள்வி, It is also pertaining to the marriage only. Marriage only. இதுவும் திருமணத்தை பற்றியதான். Why should I not marry an unbeliever? ஏன் நான் ஒரு அவிசுவாசி திருமணம் செய்யக்கூடாது? Is it okay if he or she gets saved and then we enter into commitment? After marriage, he or she will be married. No. After he or she is saved, then can we enter into marriage? ஏன் நான் ஒரு அவிசுவாசி மணந்து கொள்ளக்கூடாது? அவர்கள் அவிசுவாசித்தான். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அவர்கள் தேவனுக்கு அர்ப்பணம் பண்ண பிற்பாடு, நான் ஏன் அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? See, actually what the person means is, அந்த நபர் எதை அர்த்தப்படுத்துகிறார் என்று எண்ணுகிறேன். first of all, can I marry an unbeliever? முதலாவது கேள்வி, நான் ஒரு அவிசுவாசி திருமணம் செய்யலாமா? Then secondly, இரண்டாவது, after we have entered into some commitment or relationship, ஒருவரோடு பேசி பழகி சில நான் ஒத்துக்கிறேங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்களான்னு வந்துட்ட பிற்பாடு, after that partner is born again, then can I marry? அப்போ என்னுடைய நான் சிநேகிக்கிற நண்பனோ நண்பியோ அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிற்பாடு திருமணம் செய்து கொள்ளலாமா? Two-part or twofold question. Two-part or twofold question. ஆக இது இரண்டு கேள்விகளாக இருக்கிறது. So we'll answer part by part. ஆக முதல் பகுதி, இரண்டாவது பகுதியாக ஒன்றன் பின் ஒன்று பதில் கொடுக்கிறேன். First of all, முதலாவதாக, can I marry an unbeliever? முதலாவது கேள்வி, நான் ஒரு அவிசுவாசி திருமணம் செய்யலாமா? What is the answer? அதற்கு என்ன பதில்? No. I'm saying it loudly. நான் சத்தமாக சொல்றேன், திருமணம் பண்ணக்கூடாது. What does it mean? அப்படி என்றால் என்ன? Not at all. அங்க ஒத்துக்கிடவே கூடாது, அவிசுவாசியை கல்யாணம் பண்ணவே கூடாது. Now you may say, இப்போ நீங்க சொல்லலாம், give me an answer from the Bible. வேதத்தில்னு சொல்லுங்க ஐயா. There's an answer in the Bible. வேதத்தில் இருக்குது, பைபிள்ல. See 2 Corinthians 2 கொரிந்தியர் புத்தகம் and chapter 6. 6ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 6 2 கொரிந்தியர் 6 and verse 14. 14ஆம் வசனம். This is also another important verse. இது கூட ஒரு முக்கியமான வார்த்தை. All of us will read it together. நாம் சேர்ந்து படிக்கலாம். Silently or loudly? மௌனமா வாசிக்கலாமா, சப்தமா வாசிக்கலாமா? All those who want to read loudly, show your hand. சப்தமா வாசிக்கலாம்னு ஒத்துக்கிறங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். இல்ல நிறைய பேர் கை தூக்குறது. ரொம்ப பேர் கை தூக்கலையே. So those few who have raised your hands, let us read loudly. சரி இருக்கட்டும். கையை உயர்த்தினவர்கள் நம்ம சத்தமாக படிப்போம். All together. 14. ஆக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். அந்நிய நோக்கத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பதாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? And what communion hath light with darkness? See what Apostle Paul says. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? We cannot be yoked together with unbelievers. ஒரு அவிசுவாசியுடனே நுகத்திலே நாம் பிணைக்கப்பட முடியாது. See, Apostle Paul is using a very nice word. பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். He is using the word yoke. பாருங்கள், நுகம் என்ற ஒரு பதம். What is the nugam? நுகம் என்ன? நவுத்தடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம கொச்சமலையில. மாடு கழுத்துல போட்டு நவுத்தடி அப்படிதானே சொல்லுவாங்க. What is that? கரெக்டா நான் சொல்றது? It brings two animals together to do plowing. இரண்டு மிருகங்கள், இரண்டு எருதை வைத்து அந்த இரண்டு எருதையும் அதுக்கு மேல கழுத்துல ஒரு கம்ப வைக்கிறாங்க. அதுதான் நுகம். That is very important. That is very important. அது மிக முக்கியமானது. Now these two animals, அந்த இரண்டு மிருகமும் how they will be? எப்படி இருக்கும்? Have you seen anywhere horse on one side and camel on other side? எங்க இந்த மாதிரி நுகத்தை வைக்கும்போது குதிரை ஒரு பக்கம், அது ஒட்டகம் ஒரு பக்கம் வச்சு இந்த மாதிரி இணைச்சது எங்கன்னா நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாது. பார்த்திருக்க மாட்டீங்க. Second question. அடுத்தது, அது முடியுமா? அப்படி? Is it possible? முடியுமா? சாத்தியமா? Impossible. முடியாது. That is what Paul says simply. அத தாங்க இங்க பவுல் சொல்றாரு. Whatever it may be, அது எதுவா இருந்தாலும் சரி. Young people give so many convincing explanations. ஆமா, அந்த வாலிப பிள்ளைகள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள மிக அழகான நேர்த்தியான விளக்கங்களும் விமர்சனங்களும் பெரியவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா you will become very very happy. நீங்க நான் இஷ்டப்படுறேன் இல்லைங்களா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமாயிடும். உடனே எஸ் சொல்லுவீங்க. நீங்க ஊன்னு சொல்லி போடுவீங்க உடனே. So many things you will sell. அப்படி சொல்லுவாங்க. To convince us.
ஏன்னா நம்மள அவங்க ஒத்துக்க வைக்கிறாங்க. But whatever it is, ஆனால் எதுவா இருந்தாலும் horse and camel cannot go together. ஆமா, குதிரையும் ஒரு ஒட்டகத்தையும் சேர்ந்து இணைத்து வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. What is the reason? என்ன காரணம்? One is short, ஒன்னு குள்ளமா இருக்கு, another is tall. ஒன்னு உயரமா இருக்கு. And what happens to the horse? அந்த குதிரை எப்படி இருக்கும்? Very fast it will run. ரொம்ப வேகமா நடக்கும். Camel, ஒட்டகம் it also runs. அதுவும் ஓடும். It cannot match the speed of the horse. குதிரை ஓடுற வேகத்துக்கு ஒட்டகம் வந்து சரி கட்ட In முடியாது. the same way, அப்படியே a believer and unbeliever cannot walk together, run together, think together and do together. அப்படி ஒரு விசுவாசியும் அவிசுவாசியும் ஒன்றாக யோசிக்க முடியாது, ஒன்றாக செய்ய முடியாது, ஒன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க முடியாது. That is what Paul is meaning அதை here. தான் இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். So what is the answer? என்ன பதில்? We cannot be yoked together with them or marry unbelievers. அதாவது அவிசுவாசியுடனே நாம் இணைக்கப்பட முடியாது அல்லது திருமணம் செய்ய முடியாது. Now the second question is very tricky. இரண்டாவது கேள்வி இன்னும் கொஞ்சம் இதுவா வித்தியாசமா Very, இருக்கு. very clever it is. ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மைத்தனமாக கேட்டிருக்கிறார்கள். What is that? அது என்ன? To get an yes from us. நம்ம கிட்ட ஒத்துக்க வைக்கிறதுக்கு அப்படி போட்டு வாங்குறாங்க. What is this question? என்ன கேள்வி? I have got into some agreement with a person. ஒருத்தரோட பேசி இருக்கிறாங்க, அவங்க ஊன் கொட்டிட்டு இருக்காங்க, அப்படி சம்மதம் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, எனக்கு இஷ்டம், அவங்களுக்கு இஷ்டம். ரொம்ப இஷ்டம். ஆமா, எங்க அம்மா கூட இஷ்டம். எங்க அம்மா கூட இஷ்டம். எங்க அம்மா கூட ஏற்கனவே எங்க இஷ்டப்பட்டாங்க. பெரியப்பா ரொம்ப இஷ்டப்படுறாரு. எங்க பெரியப்பா கூட பார்த்தாரு, அவரு கூட ஊன்ட்டாரு. இதுல தப்பு என்ன? அதுல போய் என்ன ஆகுதுங்க? சரி, you said she is an அவிசுவாசி. அவிசுவாசி நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, இதுக்கப்புறம் ஒருவேளை ஆண்டரை ஏற்றுக்கிட்டா, பிற்பாடு அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா, then can I marry? அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? We have got an answer. அதுக்கு நமக்கு பதில் என்ன? What is that answer? என்ன பதில்? How do we children of God marry each other? எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருவரை ஆண் பெண் எப்படி திருமணம் செய்கிறார்கள்? Not because qualifications, அவர்கள் படித்த படிப்பினுடைய அடிப்படையில் அல்ல. not because of money, அவர்களுக்கு சொத்து இருக்குது, எனக்கு இருக்குது, சரின்னு இல்ல. not on any ground. இல்ல வேறு இது அதை சார்ந்து அதனால் இல்ல. Only on one ground we marry. ஒரே ஒரு காரணத்தால தான் நாம் திருமணம் செய்கிறோம். What is that? அது என்ன? Praise the Lord. Thank you very much. It is God's will. ஆக நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார், அவர் சித்தத்தை காண்பித்தார், ஆகவே திருமணம் செய்கிறேன். Can God's will come in this? ஆக இப்போ அந்த தம்பி கேட்டாரே கேள்வியில, நாளைக்கு அந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா கல்யாணம் பண்ணட்டுமா அங்கிள்ன்றாரு, இது கடவுள் சித்தத்துல வருதா? Very simply to put, it is your will. அது ரொம்ப எளிமையா சொல்லலாம், எப்பா அது உன் சுய சித்தம், அது உன் சித்தம், தேவ சித்தம் இல்ல. Your like and your desire. உனக்கு ஆசை இருக்குது, உனக்கு இஷ்டம் இருக்குது. You cannot ask God to put a rubber stamp on that. ஆமா, நீ கையெழுத்து போட்டு ஆண்டவரே ரப்பர் ஸ்டாம்ப் பின்னால கீழே போடுங்கன்னு அப்படி சொல்லாத. It is not possible. அப்படி இல்ல. So I hope this answer is clear. ஆக இந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் என்று நம்புகிறேன்.